சார் அந்த பையன் இனிமேல் நம்ம பாப்பா விஷயத்தில் தலையிட மாட்டான் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். இப்பதான் சார் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மா என்னம்மா நீங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை பார்த்துட்டு சும்மா இருப்போம்மா. சார் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அவன் ஒரு அனாதை பையன்மா. நல்ல 4 தட்டி தட்டி உள்ள வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோம். என்ன பண்ணீங்க சார்? ஈவ் டீச்சிங் எழுதி வாங்கி உள்ள வச்சிருக்கோம். ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை சார். பார்த்து மிஸ்டர் சின்னதுரை, மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என் பேரு சார் உங்க பேருக்கு பிரச்சனை வர மாதிரி நான் நடந்துக்கணும் சார். நீங்க ரோல் மாடல் சார். உங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தா அது என் வீட்டு பிரச்சனை மாதிரி சார். அதனால தான் சார் அவனெல்லாம் அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். அனாதை அப்பாய அவனுக்கு எல்லாம் கமிஷனர் பொண்ணு கூட என்ன சார் பழக்கம்? மா இதே வேற பொண்ணு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, என் ட்ரீட்மெண்ட்டே வேறம்மா. சாருக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி. சாரோட கௌரவம் பாதிக்கப்பட்டுமோன்னு தான்மா நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். Anything important? சார் பாப்பா எங்க இருக்காங்க? மீரா எங்க? மாடியில இருக்காங்க. இல்ல அந்த பையனோட செல்போன் இது. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு வாங்கி வச்சேன். ஆனா பாப்பா ஃபோன் பண்றாங்க. Okay. ஹலோ ராஜ், எங்க இருக்கீங்க? ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல இருக்கிறவங்க என்னென்னமோ பேசுறாங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும். எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ராஜ். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னம்மா? யாரு பேசுறது? நான் தாம்மா, சொல்லு. Come. Come. அவளை அப்படியெல்லாம் கூப்பிட்டா கம். டாட் வான்னு சொன்னேன்.
அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் பாவம் பாவரு. யாரடி பாவம்? அடிச்சு பல்லுகள் எல்லாம் காட்டிடுவேன். இங்க பாருங்க, உங்க முன்னாடி என்ன பேச்சு பேசுறா பாருங்க இவ. ரோஹிணி, அப்பா அப்பா அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. மொபைல் கொடு. என்னடி பாக்குற? குடி போன. இனிமே லேண்ட்லைன் போன் கால்ஸ் எல்லாம் கேம்ப் ஆர்டர்லி அட்டென்ட் பண்ண பிறகுதான் நமக்கு வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. டிரைவர் சார், என்னயா இன்னும் அடையார் போக எவ்வளவு நேரம் ஆகும்? எது கேக்குற? இல்ல, ஆட்டோல ஏறி 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அடையார் வரலையே. ஒருவேளை அடையாறு சென்னையை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோ? நான் நக்கலா? அப்படின்னா என்ன மறுபடியும் நக்கலா? ஏதோ ஊருக்கு புதுசாகிறிய, சொன்ன அட்ரஸ்ல கொண்டு போய் பத்திரமா இறக்கலான்னு பார்த்தா நம்ம கையில ராங் காட்டுறிய நீயே. சார், நான் அந்த மாதிரி எதுவும் காட்டலையே சார். ஒருவேளை நான் போக வேண்டிய அட்ரஸ் உங்களுக்கு தெரியலன்னா யாருக்கிட்டயாவது கேட்டுட்டு போலான்னு சொன்னேன். ஏன் சார் வண்டியை நிறுத்திட்டீங்க? என்னையா நினைச்சுங்கிற மனசுல? எனக்கு அட்ரஸ் தெரியாதா? மட்ராஸ்லயே பிறந்து வளர்ந்து 45 வருஷமா குப்பை கொட்டி நிற்கிறான். எனக்கு தெரியாத அட்ரஸா? இல்லைங்க அண்ணா. நாயா லொல்லங்கண்ணா? நான் எதுவும் தப்பா சொல்லியே சார், தெரியாதுன்னு தானே சொன்னேன். நான் வேணா இங்கே இறங்கிறேன் சார். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. நாயா பாதியில இறங்குறாங்கிற? என் கடமையில இருந்து என்ன நழுவ சொல்றியா? என்ன சார், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? கடமை அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. பின்ன ஒரு ஆட்டோ டிரைவரோட கடமை என்ன? ஆட்டோல ஏற பேசஞ்சரை அவங்க இறங்கணுங்கிற இடத்துல இறக்கி விட வேண்டியதுதான். புரியுதா? நீ இப்படி பாதியில இறங்கிட்டேன்னா என் கடமை என்ன வருது? ரெண்டாவது, இது பிரைவேட் ஆட்டோ, இதுல உன்னை ஏத்துறதே தப்பு. உன்னை பாவம்னு பார்த்து ஏத்துனா ஓவரா பேசுற. சாரி சார், நான் இங்கே இறங்கிடுறேன். இம்மா தூரம் கூப்பிடுக்கிறேன் இறங்கிறேன்னு சொல்ற? ஏய், ஏன் ஹிஸ்டரியில இது வரைக்கும் பேசஞ்சரை பாதையில இறக்கி விட்டதே இல்ல, தெரியுமா? இல்ல சார், நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பல. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா சார். சரி, நீ இறங்கணும்னு ஆசைப்பட்ட, சரி இறங்கு. சரி, அப்போ எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 350. இப்பதாண்டி கிளம்புற, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். பாய். 350யா? நான் இங்கிலீஷ் தெரியாதா? பார்த்தா பச்சவமா இருக்கிற. 350. இப்போ முழிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன சார் அநியாயமா இருக்கு? எங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு 220 தான் ட்ரெயினுக்கே ஆச்சு. நீங்க 350 ரூபா கேக்குறீங்க? யோ, ட்ரெயின்ல நீ மட்டும் தனியாவா வந்த? நிறைய பேர் உன் கூட வந்திருப்பாங்கல்ல. நீ மட்டும் தனியா வந்திருந்தனா 2 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாங்க. கொடுத்திருப்பியா நீ? ஆட்டோல தனியா தானே வந்த, அதுக்கு தாண்டா கேக்குறேன். வேண 350 கொடு.
சார் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஏய் என்ன பாக்குற? பளிச்சுன்னு போட்டுருவா. 350 கொடு. யோ பணத்தை அடியா. என்ன நோண்டு நிக்கிற? பணத்தை எடுக்க மனசு வருதா அதுக்கு? பதுக்கல் மண்ணா. யோ எம்மா நிறைய எண்ணுவ? குடு குடு. உன்னெல்லாம் நம்ப முடியாது. 10 ரூபா கம்மியா வச்சாலும் வச்சிருப்ப. சரக்கு விலை வேற ஏறுது இல்ல? கரெக்டா தான் இருக்கு தம்பி. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. இன்னொரு 150 ரூபா கொடு. நீ சொல்ற அட்ரஸ்ல இட்டுன்னு போய் உன்னை இறக்கி விட்டுறேன். இன்னும் 150 ரூபாயா? நான் நடந்தே போய்க்கிறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டான். சாவுகிறாகி வந்து சேருது பாரு. யோ விளக்கண்ண, இந்த மாதிரி 4 பேர் கட்சாங்கன்னா இந்த பிரைவேட் வண்டியை விட்டுட்டு 2 வண்டிக்கு ஓனர் ஆயிடுவேன். வட்டா? ஒதுங்கி நில்லு. நாகி கச்சிட போகுது. என்னப்பா டீல சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா. என்னம்மா அண்ணங்கிட்ட இருந்தா போன் வந்துச்சா? இன்னும் இல்லப்பா. போனும் வரல, ஆளும் வரல. வாப்பா வா உட்காரு. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா. என்னப்பா சலிச்சுக்கிற? பின்ன என்னப்பா, மாஜி மந்திரி ஒருத்தர் சொத்து குவிப்பு வழக்குல அதிகமா சொத்து சேர்த்துட்டாருன்னு போட்டோவோட பேர் போட்டிருக்காங்க பேப்பர்ல. அவர் என்னடனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது காலம் மாறி போச்சுப்பா. நம்ம காலத்துல கடன் வாங்கினவன் கடனை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப கடன் கொடுத்தவன் அதை எப்படா திருப்பி வாங்க போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். சந்தியா, வெயில்ல எங்கம்மா போயிட்டு வர? லைப்ரரி போயிட்டு வந்தப்பா. அதுக்கு ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? வர வழியில ஒரு அப்பாவே ஒரு ஆட்டோக்காரை ஏமாத்திட்டு இருக்கான்பா. சென்ட்ரல்ல இங்க வர்றதுக்கு 350 ரூபாய் கேட்டிருக்கான்பா. 350 ரூபாயா? ஆமாப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் விலை அதிகமாச்சு. அப்ப வாடகை ஏத்துறாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இப்பதான் இறங்கிடுச்சுலப்பா. இப்போ அதே மாதிரி அதிகமா கேட்டா என்னப்பா அர்த்தம்? இவங்க எல்லாம் நிக்க வச்சு சுடணும்ப்பா. தப்புமா, நீ சொல்றது ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு ஆட்டோக்காரன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லா ஆட்டோக்காரையும் திட்டலாமா? இல்லப்பா. இத பாருமா, நம்ம பொதுவா பேசும்போது மென்மையான வார்த்தைகளை தான் பேசணும். ஏன்னா வார்த்தைகள் தடிக்கும் போது வன்முறை வெடிக்கும்மா. புரியுதாம்மா? அவளுக்கு ஒன்றும் புரியாம இல்ல கன்சாமி. அவ இந்த காலத்து பொண்ணு இல்லையா? எங்கேயாவது தப்பு நடந்தா அதை கண்டு இவளால சும்மா இருக்க முடியல. அந்த ஆதங்கத்துல பேசுறா, அவ்வளவுதான். என் பையனும் பொண்ணும் கூட தான் இந்த காலத்து பசங்க. ஆனா அவங்களாம் இப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள நான் என் காந்திய கொள்கைப்படி தான் வளர்த்திருக்கேன். அப்ப நான் என் பிள்ளைகளை அப்படி வளர்க்கலங்கிறியா? அப்பா, நீங்க அறிவுரை சொல்றதுல ஓகே தான். ஆனா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்க. நல்லா நல்லா கேளுமா. ஆமாம்மா, அத நான் மறந்துட்டேன் பாரு. சந்தியா, என்ன மன்னிச்சிருமா. டேய், என்னடா இது? இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னப்பா இது? நீங்க போய் தயிர் சாதம் எல்லாம் உன்னாலதான். எந்த நேரத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அப்பா, நீங்க என்னோட நல்லதுக்கு தானே சொன்னீங்க. என்னோட தப்பை எடுத்து சொன்னீங்க, அவ்வளவுதானே. நான் இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேப்பா. ஓகேப்பா? அது என்ன தயிர் சாதம்? சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க அவளையே கேட்டுக்கோங்கப்பா. போங்க, வந்து பேசிக்கிறோங்களே.